எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மலையில் ஏறும்போது தேர்ந்த சிந்தனைகள் வரதான் செய்யுது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இதை இயேசு எங்கே சொன்னார்னா மலையில் வச்சு தான் சொன்னார். இது இயேசுவோட மலை பிரசங்கத்தில் உள்ள வரிகள் தான். இறைவனிடம் கையேந்துங்கள், நாகூரணிபா பாடினது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நிறைய பரியாரில் வந்து சிவன் வரும்போது சொக்கராவுத்தரா வர்றாருன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம புதுமண்டபத்து வாசல்ல ஒரு சிலை இருக்கும், தாடி வச்ச மாதிரி ஒரு குதிரை வீர சிலை. அதான் அவரை சுக்கராவுத்தர் தான் சொல்றாங்க. இன்னொன்று ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லுவார்ல, ஆறு வந்து வழி சொல்லும், வரலாறு வந்து வந்த வழியை சொல்லும் அப்படின்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த வைகையை தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல 2000 ஆண்டு வரலாறுகளை வந்து சுமந்துக்கிட்டு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் அமைதியாக வந்து கடந்து போயிட்டே இருக்கு. மதுரையிலேருந்து செக்கானூர்னியிலேருந்து முதலக்குளம் சாலையில் திரும்பினா விக்கிரமங்கலம் தாண்டி கல்யாணிப்பட்டி என்ற ஒரு ஊர் வருது. கல்யாணிப்பட்டி தாண்டி இந்த மலை இருக்குது, சித்தர் மலை. இன்னைக்கு நாம் இங்கே தான் வந்திருக்கோம். மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி. இந்த கருப்பணசாமிக்கு ஒரு வரலாறு இருக்குது, ரொம்ப குறுகிய கால வரலாறு தான். இந்த சிலையை நிறுவி கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாண்டி குடும்பத்தார், திரைப்பட இயக்குனர். அவர்கள் இங்கே வந்து அந்த ஷூட்டிங் பணி நடந்தப்போ இங்கே தான் வந்து இந்த சிலையை வந்து ஷூட்டிங்காக பயன்படுத்தப்பட்ட சிலை, அதை அப்படியே வந்து இந்த ஊருக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கோயில் இப்போ வழிபாட்டில் இருக்குது. பயங்கரமாக இருக்கு, அடிப்படமாக இருக்கா அப்படி மாட்டிக்கோ. நம்ம ஒரு அருமையான ஒரு மலையடி வாரத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி அடர்ந்த மரங்களும் அழகான படிக்கட்டுகளும் நம்மளை ரொம்ப உற்சாகமாக வரவேற்குது. கொஞ்சம் தூரம் தான் படி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தொத்தி தான் போனோம். ரெண்டாவது இன்னைக்கு இந்த மலை ஏறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தெரியுமா, இந்த சளி பிடிச்சிருக்குது, செரிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சில கோளாறுகள்லாம் இருக்குல்ல, இந்த செரிமான ஃபுட் பாய்சன் கோளாறுகள் மாதிரி செரிமான கோளாறுகளையும் தீர்க்கக்கூடியது வந்து பெரிய மலைகள் தான். நம்ம அதில் ஏறும்போது நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். அறவுமே தவக்கிறோன்னு சொல்லி நீங்கள் ஏறுறீங்க, உங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நிறைய மலை ஏற்றம்ன்றது ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது ஒரு உள்ளத்துக்கு மக்களோட வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, முன்னாடி வந்து மலை ஏறுறதுன்றது வந்து ஒரு வகையில் வந்து உள்ளத்துக்கான பயிற்சி தான். உடற்பயிற்சின்றது கூட நடக்கிறது கொஞ்சம் வேற தவறுதாயிடும். நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு, நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி மேலே கொண்டு போய் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஏன் இந்த மலைகளை நோக்கி அவங்க முன்னாடி சித்தர்களாக இருக்கட்டும், சமணர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மலை இருக்கு இல்லையா, அது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து பார்க்குறப்ப எல்லாமே சிறுசாக தெரியும். அந்த மனநிலை தான் சரி, நம்ம வாழ்க்கை இவ்வளோதான், நம்ம கட்டி வச்சிருக்க பெரிய பெரிய மாளிகைகள்லாம் அவ்வளோதான்ற மாதிரி. நம்ம தோப்பாவரத்தில் சொன்னால் இயற்கையோட பிரம்மாண்டம் வந்து மலைகள் தான். இயற்கையோட பிரம்மாண்டம் வந்து எல்லாருக்குமானது. ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு வந்து மலை ஏற்றன்றது ஒரு புண்ணிய இடமா தானே பார்க்குறாங்க. இல்லை, உடற்பயிற்சி அந்த விஷயம்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இல்லை, ஒரு வகையில் வந்து நம்ம ஒரு அதுக்கு ஒரு புனித தன்மையை ஒரு கட்டமைச்சு. இல்லை, நம்ம அந்த காலத்துலேருந்தே பாத யாத்திரை, மலையேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட இருந்து வந்தது தானே. இப்போ நான் ஒரு புக்கு படித்தேன், நர்மதை நதி வளம்னு சொல்லி. நர்மதையோட நதியை வந்து வடக்க வந்து சுற்றி வர்றாங்க. தொடங்குற இடத்துல ஆரம்பித்து
ஒரு கரை வழியாகவே நடந்து மறுகரை வழியாக சுற்றி வராங்க. அது கிட்டத்தட்ட 4 மாநிலங்களையோ 5 மாநிலங்களையோ இணைச்சி போகிற மாதிரி ஒரு பயணம். அதுக்கு அவங்க 6 மாதமோ என்னமோ நடப்பாங்களாம். இப்போ அதை பஸ்ஸில் போகிறாங்களாம். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இயற்கைங்கிற பிரம்மாண்டத்துக்கு நடுவில் வேறு எதுவுமே பிரம்மாண்டம் கிடையாது. ஆமாம், மலையாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், ஒரு அருவியாக இருக்கட்டும், ஏன் ஒரு புல் நுழியில் இருக்க பனித்துளியாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் என்னதான் எவ்வளவுதான் பெரிய ஒரு கிரியேட்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உருவாக்கத்தை நீங்கள் உங்களால் உருவாக்க முடிஞ்சாலும் இயற்கைக்கு முன்னாடி நீங்கள் எந்த வித பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்க முடியாது. அதுவே அதோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து எல்லையே கிடையாது. அதாவது படைப்பு முன்னாடி நம்ம வந்து பார்வையாளர் தான். ரசிச்சுட்டு போங்க. இன்னும் சொன்னா சேதப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மலையில் ஏறும்போது தேர்ந்த சிந்தனைகள் வரதான் செய்யுது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இதை இயேசு எங்கே சொன்னார்னா மலையில் வச்சு தான் சொன்னார். இது இயேசுவோட மலை பிரசங்கத்தில் உள்ள வரிகள் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாரையும் தேடி வரும். இறைவனிடம் கையேந்துகள். நாகூரணிபா பாடினது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நான் இதை வந்து திருப்பரங்குன்றம் கற்றல் இந்த பேராவை தான் ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பிப்பேன். அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், இன்னும் எழுங்குரலை கேட்கின்றவன். இல்லை, அதே மாதிரி முக்கியமான வரைனா தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். அது நீ யாரோட வேணா பொருத்தி பார்க்கலாம், எல்லாருக்குமானது தானே. இப்போ நம்ம வந்து சித்தர்ன்னு சொல்கிறோம், அவங்க வந்து அவுளியான்னு சொல்கிறாங்க. அதே அதை வந்து கிறிஸ்தவத்தில் என்ன சொல்கிறாங்க, புனிதர்னு சொல்கிறாங்க. இப்போ அந்தோனியார் ஒரு புனிதர், செபஸ்தியார் வந்து ஒரு புனிதர், அன்னை தெரசா கூட ஒரு புனிதர். அதே மாதிரி நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் இருக்காங்க இல்லையா? எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க. மதங்கள் வழியாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ ராகவேந்திரர் இருக்கார். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய திருமூலர் கூட ஒரு சித்தர் மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? இல்லை, அதான் அது மாதிரி அவங்க இதில் வந்து மருத்துவ பணி செஞ்சவங்க, ஓரிப்பாளையத்தில் அடக்கமானவரெல்லாம் ஒரு மருத்துவர் தான் சொல்லுவாங்க. இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இஸ்லாமு கிறிஸ்தவம் வந்து மதம் பரப்பு மட்டும்தான் வந்தாங்க. நிறைய மருத்துவங்களும் வந்து அவங்க மூலியமாக நம்ம வந்து நிறைய வந்து இல்லை, இப்போ நம்ம யுனானி மருத்துவம் இருக்கு இல்லையா, அது இஸ்லாமோட ஒரு கூட தானே. அப்படி ஒரு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பண்பாடை வந்து நம்ம பரிமாறிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயை வந்து அவங்க தீர்த்தரலாம். ஒரு தண்ணி மூலமாக வந்து குணப்படுத்துறதுன்றது வந்து எல்லா பகுதியிலையுமே வந்து இருக்கிறது தானே. தண்ணி மூலம் குணப்படுத்தலாம். கரெக்டா குடிக்காதீங்க. உண்மையிலே இப்போ எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி நம்மளோட இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தென் பகுதிகளில் தான் சித்தர்களோட எண்ணிக்கையோ இல்லை வழிபாடோ இருக்குது. நார்த்தில் வந்துட்டு பெருசாக சித்தர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கே சாமியார் இருக்காங்க. நம்மளோட அளவுக்கு அவங்ககிட்ட இருந்த ஒரு பன்முகத்தன்மையை வந்து தமிழை வந்து தொடக்கத்துலேருந்தே வச்சுருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கடல் பக்கத்தில் இருந்ததுனால நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. மதங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே அரேபியர்களுக்கும் நம்மளுக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கு. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க.
அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க, நிறைய பண்டமாற்றம் நடந்திருக்கு. அப்படின்றப்ப எல்லாருக்குமான ஒரு இணக்கம் இருந்திருக்கு. இங்கே படையெடுப்புகளோட இஸ்லாமிய படை வரும்போது கூட இங்கே பாண்டியர்களோட படையிலையும் இஸ்லாமியர்கள் இருந்துட்டு அவங்களோட நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லியிருந்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வழக்காறுகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட. ஏன்னா நம்ம வந்து யாரோட பக்கம் நிற்கிறோம் அப்படின்றத அவங்க உறுதியாக இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து உங்களோட சேர்ந்து போராட மாட்டோம், நாங்கள் வந்து பாண்டியர் படையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆவணமாகவே இருக்குது. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்ப என்னன்னா இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாடி இங்க இஸ்லாமியர்கள் வருகை இருந்திருக்கு அப்படின்றது உறுதியாகுது இல்லையா? ஆமா, ஏன்னா இவங்க இஸ்லாமியர்கள் வந்துட்டு வாளோடு வந்த மதம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்க அதுக்கு முன்னாடி நம்ம பாணர்கள் சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பக்கீர்கள்னு சொல்லுவாங்க. பக்கீர்னு சொல்லுவாங்க. பக்கீர் ஷா பாட்டு வந்திருக்கு இந்த மதம். கண்டிப்பா. ஒரு ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடியது வந்து ஒரு இசை, ஆற்றுப்படுத்தக்கூடியது அவங்க நம்பக்கூடிய ஒரு வழிமுறையில் அவங்க அந்த பாடல் வழியா இது பண்றாங்க. இன்னொன்று ஆற்றுப்படுத்துறதுனா வழிபாடுன்ற ஒரு அர்த்தமும் இருக்குல்ல அதில். இப்போ நபிகள் நாயகத்தோட வழி சொந்தக்காரங்களில் ஒருத்தர் தான் முஹைதீன் ஆண்டவர் நினைக்கிறேன். முஹைதீன் ஆண்டவருக்கு நிறைய தொழுகை பள்ளிவாசல்கள், அவரோட பேரில் நிறைய தர்காக்கள்லாம் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குது, நம்ம மதுரையில் கூட இருக்குது, சின்ன கடத்தரில். நபிகள் நாயகத்துக்கு ஒரு 3 புராணங்கள் எழுதியிருக்காங்கன்னா தமிழில் முஹைதீன் ஆண்டவருக்கு 4 புராணம் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் புராணங்கள் வந்து சீரா புராணம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. முஹைதீன் ஆண்டவருக்கு வந்து 4 புராணம் இருக்குது தமிழில். அவருக்கு தான் அதிகமாக இருக்குது. இல்ல அப்படி பார்த்தா திருவிளையாடல் புராணத்திலே வந்து சிவன் வந்துட்டு ஒரு அரேபியரா வந்துட்டு இல்லையா? குதிரை வாங்குறதுக்கு, குதிரை விற்கிறவரா வரும்போது அது என்ன திருவிளையாடல்? அதுதான் பரி நிறைய பரியாரில் வந்து சிவன் வரும்போது சொக்கராவத்தரா வர்றாருன்னு சொல்றாங்க. நம்ம புதுமண்டபத்து வாசல்ல ஒரு சிலை இருக்கும், தாடி வச்ச மாதிரி ஒரு குதிரை வீர சிலை. அதான் அவரை சுக்கராவத்தர் தான் சொல்றாங்க. அப்ப திருவிளையாடல் புராணத்திலேயே வந்துட்டு இங்க அரேபியர்களுடைய வணிகம் இருந்தது. ஆமா, கடல் வழியா இருந்திருக்கு. அப்ப எப்படி அவங்க வாளோட மட்டும் வந்தாங்கன்னு சொல்ல முடியும்? இல்லை, அவங்க வாளோட வந்து திட்டமிட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான். வேற நம்ம பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கோம், அது நம்ம மரபுல இருக்கு. ஒரு மேப் அந்த அவுலட், ஆமா, அந்த மேப் பாத்தீங்கன்னா சவுத்துல அவ்வளவு இடங்கள்ல கிடைச்சதுக்கான ஒரு தரவுகள் இருக்கு. அப்ப இங்க வணிகம் வந்துட்டு கடல் வழியா எவ்வளவு வணிகம் வந்துருக்கு, எவ்வளவு கலாச்சாரம் நமக்கு வந்து கலந்துருக்கு, எவ்வளவு மொழி எல்லாத்தையும் உள்ள வாங்கி தானே ஒரு பெரிய பண்பாடா தமிழ் பண்பாடு வளர்ந்து நிற்குது. ஆமா, இப்ப மதுரை காஞ்சியில் வந்து எடுத்த உடனே ஒரு இடத்துல அந்தனர் பள்ளியை குறிப்பிடுறாப்புல, அதுக்கு அடுத்த பத்தியிலேயே அரவர் பள்ளின்னு சொல்லி குறிப்பிட்றாப்புல. அதில் வந்து 2 பள்ளி குறிப்பிட்றாப்புல. முதல்ல குறிப்பிட்றது வந்து பௌத்த பள்ளியும், அதுக்கடுத்து சமண பள்ளியும் குறிப்பிட்றாப்புல மாங்குடி மருதனர். அப்போ வந்து நம்ம மதுரையில் வந்து பக்கத்துலேயே ஒரு அந்தனர் பள்ளி இருந்திருக்கு, ஒரு சமணர் பள்ளி இருந்திருக்கு. திருவள்ளுவரே அந்தனர் என்பவர் அறவோர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் தொடர்ச்சியாக எல்லாரும் இயங்கிட்டு தான் இருந்துருக்காங்க. இல்லை, இன்னொன்று தோப்பா சொன்ன மாதிரி திடகாத்திரம் நம்ம எதுவுமே பிடிச்சி கிடையாது. நம்ம மரபே என்ன ஒரு ஃப்ளூயிட் சயின்ஸ் மாதிரி திரவ நிலை தான். பனிக்கடிக்கில் போட்டோம்னா ஒரு இடத்துல இருப்போம், ஆற்றுல இருந்தால் ஒரு நிலமை, இது கடலுக்கு போனால் ஒரு நிலைமைன்னு சொல்லி பன்முகத்தன்மை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ இந்த இஸ்லாமோ கிறிஸ்தவமோ நாட்டார் மரபோ எல்லாமே ஒன்றோட ஒன்று பணைஞ்சு தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு மரத்துலேருந்து ஒரு சில கான்செப்டெல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒளிபெருக்கி கட்டி பாட்டு போடுற மரபெல்லாம் வந்து நாட்டார் மரபை சேர்ந்தது, சத்தமாக பாட்டு போட்டு அலற விடுறதெல்லாம். இப்போ அதை பெரிய கோயில்கள் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இறைவனை போற்றி பாடுறது வந்து இஸ்லாமில் இருக்கதான். அதிகமாக போற்றி பாடல்களோட முறை வந்து இஸ்லாமில் இருந்தது தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கதை சொல்கிற மரபு கூட அவங்ககிட்ட இருந்து சில பாடல்கள் வழியாக கதை பாடல்களை வந்து அவங்க கிஸ்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பாடல்கள்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. மொழி பரிமாற்றத்தில் நம்மளுக்கு நிறைய இலக்கியங்களில் இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு இப்போ நம்மகிட்ட சிறுகதை மரபு எப்படி வந்து
வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்மகிட்ட கதை சொல்கிற மரபு இருந்தாலும் சிறுகதைன்ற வடிவம் வந்து வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரும்போது நம்ம அதை நம்ம வடிவத்துக்கு ஏதாப்புல மாற்றிக்கிறோம். இப்போ நம்மகிட்ட ஏற்கனவே புராணங்கள் மாதிரி இருந்தது, இதிகாசங்கள் மாதிரி இருந்ததெல்லாம் சேர்ந்து தான் நாவலாக மாறுது. நாவல்ன்றது ஒரு புது வடிவமாக நம்மளுக்கு வந்து சுருக்கப்பட்டு இப்போ நம்ம சமகால வாழ்க்கையவோ இல்லை புதிய வடிவத்தையோ எழுதி பார்க்குறோம்னா ஏற்கனவே நம்மகிட்ட இருந்துச்சு. ஆனாலும் அது இப்போ பிற நாடுகள்ல இருந்து ஒரு வடிவம் கிடச்சி தான் நம்ம அங்கே மாற்றிருக்கோம். அந்த மாதிரி கலாச்சார பரிமாற்றம் இல்லை ஒரு பண்பாட்டு பரிமாற்றம்ன்றது வந்து தொடர்ச்சியாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதை இங்கே இருக்கிறவங்க ஏற்றுக்கிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அலவர்கள் சொன்னாலுமே அது வைணவ திருத்தலமாக இருந்தாலும் நாட்டார் மக்களுக்கான தெய்வமான கருப்பசாமி அங்கே இருக்கார். இப்போ அங்கே கெடா வெட்டப்படுது. நாட்டார் மக்கள் வழிபாடில் வந்து இந்த கெடா வெட்டுன்றது முக்கியம் வாய்ந்தது. ஆனால் வைணவர்களுக்கு இந்த கெடா வெட்டுது அதுன்ற பெருமாளுக்கு ஆகாது. ஆனால் அந்த இடத்துல வந்து கோயில் நிர்வாகம் அந்த நாட்டார் மரபை ஏற்றுக்குது, முழுசாக ஏற்றுக்கல. அதனால் நாங்கள் அதுக்குள்ளே தலையிட மாட்டோம், நாங்கள் ஒதுங்கி நின்றுக்கிறோம். ஸோ இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே தமிழகத்தில் இருக்குது. ஆனால் அது வந்து நார்த் இந்தியா சைடு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை அதை அவங்க தீவிரத்தனமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் இப்படி தான், மற்ற இதையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ இஸ்லாத்துலேருந்து வர முடியுதுன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி சித்தா மருத்துவ முறை இருக்குது. அதே மாதிரி இஸ்லாத்தில் வந்து சூஃபிகள் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து மருத்துவத்தையும் நம்மளுக்கு வந்து கற்றுக்குறேன். அவங்க இஸ்லாமிய கடை அதை நம்ம ஏற்றுக்காம கிடையாது. நமக்கு தேவைன்னா சொல்யூஷன். அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு வந்து அது குணமடையுதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறதா செஞ்சுருக்கோம். அதுதான் இங்கே யதார்த்தத்தை மீறி இங்கே நம்ம எதுவும் பெருசாக வந்து செஞ்சிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தமிழ் மண் வந்து அவ்வளோ தூரம் பக்குவப்பட்டிருக்கு. இல்லைன்னா இது இவ்வளோ தூரம் வந்து சாத்தியப்படாது நம்மளுக்கு. இல்லை நம்ம ஒரு இறந்தவங்களை வந்து வழிபடுற ஒரு முறை வந்து நம்மளோட தொடர்ச்சியாக இருக்கிறது தான். இன்றைக்கி வந்து தர்கா வழிபாடை வந்து இஸ்லாமில் ஒரு பிரிவினரே ஏற்றுக்கிறாதுன்ற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு முக்கியமாக பார்த்தா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மரபு வந்து தொடர்ச்சியாக முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு மரபு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு உதவின ஒரு மனிதர்களை வழிபடக்கூடிய மரபு இருக்குது. இப்போ நம்மளை காத்து நின்றவங்களை வழிபடக்கூடிய ஒரு மரபு இருக்குது. இது எல்லாம் தான் வந்து தர்கா வழிபாட்டிலையும் இருக்குது, இந்த புனிதர்கள் வழிபாட்டிலையும் இருக்குது. இல்லை இஸ்லாம்லேயுமே ஒரு சில குடும்பத்தினர் வந்து இப்போ நம்ம தமிழ் மக்கள் வணங்குற மாதிரி முன்னோரை வந்து அவங்க வீட்டில் வந்து இப்போ படையல் போட்டு வணங்குற ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் அது என்ன, அது பெரும்பான்மையாக வெளியில் தெரியறது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வச்சு அதை வந்து பெருசாக பண்ணிக்கிறாங்க. இந்த பத்தி சாம்பிராணி பொருத்தி அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வச்சு நீர், பானகம், இல்லை வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் ஒன்று வச்சு. இல்லை இப்போ தர்காக்களில் வந்து அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை படைக்கிற வழக்கம் இருக்குது. இது பண்ணி இப்போ தர்காக்களில் இது இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயே வச்சுருக்காங்க, வீட்டுகள்லேயே முன்னோர் வழிபாடு. நம்ம ஆமாம் முன்னோர் வழிபாடு. அது இங்கே அலுவலகத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் நண்பரே சொன்னார். இப்போ நம்ம அமாவாசைக்கு முக்கிய அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு சிஸ்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லையே இப்போ எல்லார்ட்டையுமே வந்து ஒரு இறப்பு சடங்கு சார்ந்த சில நம்பிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தானே இருக்குது. இது பண்ணி இப்போ அர்சியா வந்து கபரஸ்தான் கதவுன்னு சொல்லி ஒரு சிறுகதை பள்ளி இருந்தார். அதில் நிறைய சிறுகதைகளில் வந்து பார்த்தா மரணம் சார்ந்து சில விஷயங்கள்லாம் வரும். எனக்கு முதல்ல அர்சியா வந்து அறிமுகமானதே வந்து அவரோட அந்த உப்புக்குழின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கும். மணியம்மை பள்ளியில் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எல்லாம் ஒரு 17 வருஷம் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது. இப்போ பேசும்போது அவர் வந்து அந்த கதையை சொல்லி காமிச்சார். அந்த கதையை சொல்லி இப்படி ஒரு உப்பை போடுற வழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓ இப்போ வந்து ஒரு அடக்கம் பண்ணுற இடத்துல திடீர்னு ஒன்றுமே செய்ய முடியலைன்றவரை உப்பை போட்டு மூடிடுறதுன்னு. இப்போ உப்பு வந்து எல்லா பண்பாட்டிலையும் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பதிவு பண்ணுறோம் இல்லையா? இப்போ நிறைய நாவல்கள் இருக்குது. அர்சியாவோட நாவல்கள் வந்து ஒரு 6-7 இருக்குது, 8 நாவல்களோ 7 நாவல்களோ இருக்குன்னா அதில் வந்து அவர் இஸ்லாமோட வாழ்க்கையை வந்து தன்னோட முதல் நாவலான 7.5 பங்காளி வேலை தொடங்கிறது. அதுக்கடுத்து அப்பாஸ் பாய் தோப்புன்னு ஒரு நாவல். இன்றைக்கி நம்ம வந்து இஸ்மாயில்புரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த அப்பாஸ் பாய் தோப்பு. இஸ்மாயில்புரத்தை மையமாக வச்ச கதை தான் 7.5 பங்காளி வேற. அப்பாஸ் பாய் தோப்புன்றது அதுக்கூட பின்னாடி இருக்க பகுதி மாதிரி. அதுக்கப்புறம் சொட்டாங்கல்ற நாவல் பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாம் மரபை வந்து ஃபுல்லாக அதில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மாதிரி அவர் மதுரையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தார். இல்லை சொட்டாங்கல் நாவல்லையுமே இந்த மண் எப்படி பக்குவப்பட்டிருக்கோ அதே அர்சியா தெளிவாக சொல்லியிருப்பாப்புல.
இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையா, இதை பார்த்தாலே எல்லாருக்குள்ள ஒரு பழைய ஒரு மரபு இருக்குது. எப்படின்னா, இப்படி ஒரு அடுக்கடுக்காக கொஞ்சம் கற்களை அடுக்கி வைக்கிறது மூலமாக நம்ம ஒரு வீடை கட்டிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. இதை வந்து பார்க்குறோம். இது வந்து எவ்வளவு இதை வந்து ஒரு உட்காந்து ஒரு நேர்த்தி கடனாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. சரி, நம்ம அதை அடுக்கி வைக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், நம்ம விரும்புகிற மாதிரி நம்ம வீடை கட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கை எழுது இல்லையா. ஆனால் இன்னொரு நம்பிக்கை இருக்குது. கருங்காலக்குடி, நரசிங்கம்பட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால நினைவுச்சின்னங்கள் வந்து இதே மாதிரி கல்தட்டைகளாக தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம வீடு கட்டுறோமோ இல்லையோ, முன்னோரை நினச்சி இந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்குன்றதை வந்து நம்ம இது மூலிமா அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த கோப்பா ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது இந்த நம்ம பயன்படுத்துகிற கற்கால கருவின்றது அதோட எத்தனை தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அம்மியோ ஆட்டுப்பழவியோன்ற மாதிரி. கண்டிப்பாக இன்னைக்கு வழிபாடுங்கிறது கல்கட்டையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கல் எடுக்கிற வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து அந்த பெருங்கற்கால வழிபாட்டோட தொடர்ச்சி தான் இது. அவங்க எப்படி இந்த வட்டமாக வச்சுருக்காங்களோ, அந்த கற்குவியல் இருக்கும், அந்த கற்குவியலோட சாம்பிள் தான் அது. முதல்ல கோயிலுக்கு முன்னாடி கோயில் ஏன் கல்லில் கட்டலைன்னா, இறந்தவங்களுக்கு வந்து கல்லில் நடுகள் எடுக்கிற வழக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம அதில் வந்து கோயிலே ரொம்ப நாளாக கல்லில் கட்டுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு நடுகள் வழிபாடு நிறையா தொடர்ச்சியாக இருக்குது. நம்மளுக்கு கிடச்சிருக்க பழமையான தமிழ் கல்வெட்டு கூட நடுகள் இருக்கிறது தான். பக்கத்தில் இருக்க உசிலம்பட்டி பக்கத்தில் புலிமான் கொம்பையில் கிடச்ச நடுகள் இருக்கு. அது இப்போ நம்ம பார்க்கணும்னா கீழடி அருங்காட்சியகத்தில் இருக்குது. விதவிதமான கற்கள் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கணும். அதாவது அந்த மலையோட பேட்டர்னே கிடையாது, ஆனா நிறைய கற்கள். ஆமா, நான் இப்போ இடங்கள்ல வந்து கொண்டு வந்து வச்சு வழிபடுறாங்க. அந்த பெருங்கற்கால வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து விதவிதமான வண்ணங்கள்ல கிடைக்கும். ஒருவேளை புடிமண் கொடுக்கறதுக்கு இப்போ புடிமண் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்ணை எடுத்துட்டு போற மாதிரி முன்னாடி கொஞ்சம் கற்களுக்கு கொண்டு போயிருப்பாங்களோ. இவன் செங்குட்டோன் கண்ணைக்கு சேரன் செங்குட்டோன் வந்து கண்ணைக்கு வந்து கோயில் எடுக்கிறக்காண்டி இமயமலையில இருந்து கல் எடுத்து வந்திருக்காப்புல. அந்த கதையில வந்து அவர் ஏன் அங்க இருந்து கல் எடுத்துட்டு வர்றாருன்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாப்புல. அங்க இருக்கக்கூடிய வடக்க இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இல்லாதப்ப வந்து, அதாவது செங்குட்டுவனோட தாத்தா இருக்காரு இல்லையா, இமயமலை வரைக்கும் வந்துட்டு போயிட்டான்னு சொல்லி பெருமை பேசுறாங்க. நான் இருக்கிறப்ப வந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்னு. ஓ, அப்ப நீ இருந்தா வர முடியாதா? வருவேன்டா, வந்து உன்னேவே வென்று உன் தலையிலேயே கள்ள தூக்கி வச்சு கொண்டு வருவேன்டான்னு சொல்லித்தான் சேரன் கள்ள தூக்கி வச்சு கொண்டு வராப்புல. அப்ப வந்து வடக்குக்கும் தெற்குக்கும் ஆகல. ஆமா, வடக்கு தெப்பம் எப்பயுமே ஆகாது. அதாவது வடக்கிருந்து அடிக்கிறது வாடை, அது நம்ம உடம்புக்கே ஆகாது. தெற்கிருந்து வர்றது தென்றல், அதான் நம்ம உடம்புக்கு ஆகும். இன்னமும் நம்ம நாட்டார் பெருந்தெய்வங்கள் வந்து வடக்கு நோக்கி தான் ஆயுதத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா தோப்பா சொல்கிற மாதிரி பகை வந்து வடக்க இருந்து தான் நம்மளுக்கு வரும். மிச்சம் 3 பக்கம் நம்மளுக்கு வந்து கடலாக சுருந்து இருக்கு. அதனால் பகை வரதா இருந்துச்சுன்னா அது வடக்கு வரக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது இப்போவும் தொடருது, அது அப்பவும் இல்லை, இப்போ தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த இது அப்படியே ஐயனார் மாதிரியே இருக்குங்க. கரெக்டாக இருக்கா? சார் இதை குட்டி சபரிமலை அறிவிச்சு இங்கேருந்து சபரிமலைக்கு தேனி வழியாங்கன்னு போகிற போல இருக்கவே இருக்குது. உசலமண்டலம் 10 கிலோமீட்டர் பக்கமாக தான் இருக்குது. இல்லை, ஒரு 8:45 போல மலை ஏறி வந்துடலாம் போலயே. 8:45க்குலாம் நீங்கள் ஏறுவீங்க. வந்துட்டாங்க இடத்துக்கு.
அவர் வந்து சதச்ச மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்களோட காலகட்டம் பெருசா கிட்டத்தட்ட அப்படி ஒரு 700 ஆண்டு 800 ஆண்டு இருந்திருப்பாங்க இல்லையா தமிழர்களுடைய. கண்டிப்பா அரச மதமாகவும் தான் இருந்திருக்கு. இங்க பெருசா பண்பாட்டு ரீதியில வந்து பொதுவாக நாட்டார் மரபை வந்து யாருமே வந்து சிதைக்க முடியவும் செய்ய முயற்சி பண்ணலை. ஏன்னா அது வந்து மக்களோட மதமாக இருக்கு இல்லையா, மதம் சொல்கிறத விட மக்களோட வாழ்வாக இருக்கிறதுனால அதை கை வைக்கிறதுக்கு யாருக்குமே வந்து ஒரு எண்ணம் தோன்றலை. ஆனா இவங்களுக்கு மட்டும் தோணுது எல்லாத்தையும் அப்படி இருக்கிறாங்க. இல்லை, நம்ம எதெல்லாம் நம்மளோட இதுன்னு தெரிகிறத இழக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ யாராவது அதை எடுத்துக்கிறாங்க. நம்மளோட இதை எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யாராலையும் அதை கைப்பற்ற முடியாது. இப்போ 2000 வருஷமாக அந்த ஊர் வந்து அதே பேரோடு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் அந்த மலை இருந்துக்கிட்டு இருக்குது. மதுரைன்ற பெயர் பொறித்த ஒரு கல்வெட்டு சித்தர் மலையிலையும் கிடாரிப்பட்டி மலையிலையும் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமே. ஒரு ஊர் பேர் வந்து 2000 வருஷம் பழக்கத்திலே இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இது மாதிரி வேற எந்த ஊர் பேர் இல்லைன்றது ஒரு வகையில் பார்க்கும்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்தான். ஏன்னா நான் 2000 வருஷமாக அதே பேரோடு இருக்கேன் அப்படின்றதே ரொம்ப முக்கியம் இல்லையா. பேரை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுன்ற ஒரு வழக்கம் இல்லாமல் மதுரைன்ற பேர்லேயே மதுரை 2000 வருஷமாக இருக்கு இல்லையா. கல்வெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துருங்க தானே. இதில் பாறை ஓவியம் என்ன இருக்கான்னு தெரியலையாங்க, பார்க்கணும் அடியில் போய். நம்மளுக்கு முன்னாடியே 3 பேர் வந்துட்டாங்க. இந்த இருக்குங்க, இந்த இருக்குது. அமணன் மதிரை உரை உதயனச. அந்த பாதி வார்த்தை தெரியல, அந்த அளவுக்கு அழைச்சிருக்கு. அதான் நீளமான கல்வெட்டு. கிட்ட போய் அந்த ஆள இருந்து ஆரம்பிங்க. அந்த வார்த்தை தான் அமணன் அப்படின்ற மாதிரி. இந்த சமணம்ன்ற குறிக்கிற அமணம். ஆமாம், மதுரைங்கிறது இதுவா? ஆனால் இது இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு மா இருக்கா, மா தி ரை, ராக்கு வந்து ஒரு கோடு போட்டு இப்படி இழுத்துருந்தாங்கன்னா ரை, மதுரை மதிரை அப்படின்றது. இங்கே ஒவ்வொரு படுகை வீட்லேயும் தலை வீட்டில் இருக்கு பாருங்க கல்வெட்டு. இதெல்லாம் என்ன எழுதிருக்கு? இது அவங்கவுங்க பேர் எழுதிருக்கு. ஆமாம், இல்லை இந்த தமிழ் கல்வெட்டு இருக்கு பாருங்க மேலே பாசம் முதல்ல அது வேற, அதுக்கப்புறம் கீழே. ஆமாம், அது பூரா அவங்க அந்த வரலாற்று சுவடுகளை இன்னும் 2000 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா தெரியும் நம்மள. இது வந்து வட்டெழுத்து மாதிரி பின்னாடி அடிச்சிருக்காங்க. வேறு எந்த ஊருக்குமே இந்த மாதிரி ஒரு பேருக்கு வந்து தமிழ் கல்வெட்டில் இல்லை. மதுரையில் தான் 2 ஊரோட பேர் கல்வெட்டு இருக்குது, 2-3 ஊரோட பேர் கல்வெட்டு இருக்குது. அதுவுமே மதுரையில் தான் இருக்குது எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த மலை இருக்கு இல்லையா, அரிட்டாப்பட்டி பக்கத்தில் ஒரு மலையில் வந்து திருப்பரங்குன்ற நெல்லையோட பேர் இருக்கும். நெல்வெளி சிலிவன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கும். அதில் நெல்லைன்ற ஊர் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதுவுமே மதுரையில் தான் இருக்குது. இது வந்து
மதுரைன்ற பேர் போட்டதே இருக்குது. இன்னும் நம்பர் போட்டால் நம்பர் 100 கால நெல்லுன்றத வார்த்தை, அந்த 100ன்ற நம்பர்ஸும் வந்து நமக்கு மதுரையில் தான் இருக்குது. வரிச்சூர் பக்கத்தில் குன்னத்தூர்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தமிழ் கல்வெட்டில் வந்து 100 கால நெல், இந்த கல்படகை செஞ்சு கொடுத்ததுக்கு வந்து 100 கால நெல் கொடுத்ததா வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஏன்னா 0 வந்து ஆரியப்பட்டர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம 100ன்ற நம்பரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். 100 நம்ம தமிழ் எழுத்துலேயே போட்டிருக்கோம் 100ன்னு. இப்போ இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈ இருக்குல்ல, இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த ஈ தான் இது பண்ணி, இந்த ஈ மட்டும்தான் இப்போ இது மாதிரி இருக்கும். இது பண்ணி இப்போ இந்த ஈயை வச்சு தான் அந்த எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்ற பேரில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பண்ணி இந்த எழுத்து வந்து திடியில், அந்த எழுத்து தான் இந்த திடியில் அதன் அப்படின்ற பேர் கல்வெட்டு தான் இங்கே இருக்குது. முதல் எழுத்து வந்து தான்வாங்க அப்படி இருக்கிறத, அது மேலே இப்படி போட்டுதான் தீ, இது வந்து டி, இது வந்து ஈ, இந்த இப்படி வளைஞ்சு இப்போ இல்லு போடுற மாதிரி இல்லு இருக்கு பாருங்க, இது வந்து இல். இது பக்கத்தில் இருக்க இந்த கே மாதிரி இப்படி திருப்பி இப்படி போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஆ. அதே மாதிரி இந்த முதல் எழுத்து மாதிரியே இருக்கா, இது வந்து தா. இன் இப்படி தலைகளை ஜெய மாதிரி தெரிகிற எழுத்து வந்து இன். இந்த மாதிரி இன்னும் இது மாதிரி முடிஞ்சுன்னா இன். இதுதான் திடியில் அதன் அப்படின்ற மாதிரி கல்வெட்டு. இது வந்து குவிரந்தை போல, குவிரந்தை வேல் அதன். ஆமாம், இந்த இடத்துல இருந்திருக்கவங்களுக்கு பேர் வந்து இங்கே சமண துறவியல் மாதிரி தங்கி இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரை வந்து ஒவ்வொரு படுகைக்கும் தலையின மாதிரி இருக்கிறத அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா செஞ்சு கொடுத்தவங்க பேர் இருக்கும், செஞ்சு கொடுத்தவங்க பேராக இருக்கலாம், இல்லைன்னா தங்கியிருந்தவங்க பேராக இருக்கலாம். ஏன்னா எது நம்மளால் 2000 வருஷம்ன்றதுனால நம்மளால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது இவங்க தான் அப்படின்னு. இல்லை, இன்னொரு கல்வெட்டில் மதுரை அந்தை விசுவன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குங்க. அதுல இருக்கும் அது பண்ணி, அதுல ஒரு வார்த்தையில மதுரைன்னே போட்டுருக்குது. அதுலாம் பாருங்க நல்லா அடிச்சிருக்காங்க. அதுல இருந்து 2வது கல்வெட்டு. மற்ற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மேல வச்சிருக்கோம் தெரியாது. இது வந்து 11 அதை அப்படின்றது அந்த கல்வெட்டு, முதல் கல்வெட்டு 11 அதைன்றது. இது வந்து குவிர அந்தை சே அதன் அப்படின்றது. இந்த 4 கல்வெட்டு வந்து இந்த 7ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறது. மிச்சம் இருக்க மிச்சம் வந்து 5 கல்வெட்டு இருக்கு இல்லையா, அங்க 5 இருக்கு இல்லையா, அந்த 5 கல்வெட்டையும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப இந்த கல்வெட்டு வந்து சந்தந்தை சந்தன் அப்படின்னு இருக்கு. இந்த சா மாதிரி இருக்க, இதுதான் இப்ப எழுதுற சா, இதுதான் இந்து தா இன், இதுதான் சந்தந்தை சந்தன் அப்படின்றது. இதுதான் வந்து அந்தை சேந்தன் அதன். முதல் எழுத்து ஆள் ஆரம்பிக்குது பாருங்க, கே திருப்பி இருக்க மாதிரி இருந்தாலே அது ஈஸியாக அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்தை சேந்தன் அதன். பி லிங்கம் அந்த அதுக்கு அடுத்து கொடுப்பித்தவர், படுக்கையை கொடுப்பித்தவரோட பேர். படுக்கையை வந்து சிதைப்பித்தவர், சிதைத்தவரோட பேர் அது பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்கூல் சொல்றோம்ல, பள்ளிக்கூடத்தோட தான் இங்கே தான் வந்து இவங்க வந்து அங்கே தங்கியிருக்காங்க. இங்கே தங்கி இந்த இடத்துல வந்து கோயில பள்ளி அறைன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே தான் அவங்க படிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு உண்டு உறைவிட பள்ளியா இருந்திருக்கு. உண்டு உறைவிட பள்ளினா எப்படின்னா இங்கேயே வந்து தங்கி இருந்து படிச்சுக்குவாங்க, இங்கேயே படிக்கிறது எல்லாமே. அப்போ படுக்கிற இடத்துல வந்து படிச்சதுனால தான் அது பேர் பள்ளி அப்படின்னு பேர். அதனால பள்ளிக்கூடம். அது ஒரு பாறை வகை இருக்கிறாங்க. ஆனால் அது இப்போ சமீபத்தில் திட்டாங்களா, சமீபத்திட்டாக இருக்குங்க. இல்லை இப்படியே படுத்து போய் அங்கே பாருங்க, ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நல்ல உயரமாக நிற்கிது பாருங்க, படுத்துட்டே போய் பாருங்க. இந்த பேக் கழட்டி சரியா நல்ல உயரமான பாறை வகை. இந்த பாருங்க, அதை நல்ல அடி கோகைக்குள்ளே போனோம். இருங்க வரேன். பாறை வகை என்ன இருக்கு பூரா, ஆனால் கொஞ்சம் ட்ரெண்டு, கொஞ்சம் அதை பார்த்தா லேட்டஸ்ட் வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க. இருக்குங்க இங்கே பாருங்க. ஆனால் இது ஏதோ சமீபத்தில் பண்ண வேலை மாதிரி இருக்குங்க. சமைக்கிறது ரொம்ப தெளிவாக வரைஞ்சிருக்காங்க. பாறை ஓவியத்து மாதிரி இப்போ வரைஞ்சிருக்காங்க. இல்லை, கரடி படுத்து கிடக்கா சமீபத்தில் தாங்க. இந்த சமீபமாக வரைஞ்சிருக்காங்க, சமீபத்தில் தான் வரைஞ்சிருக்காங்க. இல்லை இது சமீபமாக வரைஞ்சிருக்காங்க. செம்மண் தான் கரைச்சி ஏதோ ஊற்றி இதுதான் பண்றதெல்லாம் தப்பு. ஏன்னா எது நமக்கு நம்ம ஏதாவது நம்ம நிறுவும் போது இதெல்லாம் தப்பாயிடும். இல்ல பெயிண்ட், இந்த பெயிண்ட்
தொட்டா நல்லா உணர முடியுது. இது எம்எல்சன் போட்டிருக்காங்க. இந்த கையில் ஒட்டுது பாருங்க. இந்த எழுதியிருக்காங்க பாருங்க இங்கே. ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, அது நின்றும். ஆனால் தமிழ் எழுத்து வேற எழுதி இந்த வச்சிருக்காங்க. எழுதியிருக்காங்க பாருங்க, இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. அதில் அப்புறம் தமிழ் எழுத்து மாதிரி போய் சில வார்த்தைகள் எழுதி வச்சிருக்காங்க. இந்த ப்ளஸ் யாரோ பண்ண வேலை தேவையில்லை. ஏவ திரும்ப அதாவது எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள் பண்ண வேலை இதெல்லாம். அங்கே கொஞ்சம் எழுத்து இருக்கு மாதிரி எழுத்தாங்க அது. இந்த எழுத்து தாருங்க, ஏவ திரும்ப போட்டு இங்கே இங்கே பாரு. இல்லைங்க, எழுத்து மேலே இல்லை எழுதியிருக்காங்க. எழுதியிருக்காங்க எழுத்து மேலாம் எழுதல, இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த இது எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள், கல்வெட்டு தெரிஞ்ச ஆட்கள் வந்துட்டு பண்ற தப்பான வேலை இதெல்லாம். இது இவங்களே இந்த வேலையை பார்க்கலாமா? ஒரு இவங்களே பண்ணிக்கிறதானே. இல்ல இது சும்மா கண்டுபிடிச்சோம். ஏதோ அவங்க பேர் மாதிரி அவங்க பேர் எழுதிக்கிறது இந்த மாதிரி வேலை. அதை வந்துட்டு பிராமி எழுத்துல தமிழ் எழுத்துல எழுதுறது, பழைய தமிழ் எழுத்துல எழுதுறது. முதல்ல எழுத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துல போய் அதை தப்பா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல கற்றுக் கொடுக்கணும். உங்கள் ஊரில் ஒரு பத்திரிகை அடிக்கிறீங்க, ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கல்வெட்டோட இது நெட்டில் தேடினீங்கனாலே கிடைக்கும். இந்த எழுத்தோட இது கிடைக்கும். அதை எடுத்து அப்படியே உங்கள் கல்வெட்டில் போட்டு விட்ருங்க. உங்கள் கல்யாண பத்திரிக்கை, ஒரு விசேஷம், ஊருக்கு கீழே ஒரு பேர் போடுவீங்க இல்லையா, போடும்போது இதை போட்டு விட்ருங்க. நீங்கள் எந்த ஏரியா ஊரில் வந்து கல்யாணிப்பட்டியா? அணைப்பட்டியும் சேர்ந்ததான் இந்த இதை வந்து மலைப்பறை மேட்டுப்பட்டி சித்தர்மலன்னு தான் சொல்கிறாங்க. கல்வெட்டு தொகுதியில் புறமே மேட்டுப்பட்டின்னு தான் இருக்குது. அதான் எந்த ஊர் மலையாக இருந்தாலும் இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுனால அது மதுரைன்ற பேரை பொறிச்சிருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் மதுரைன்னு தானே சொல்கிறாங்க. கல்வெட்டு இங்கிட்டு தானே இருக்கு. ஒருவேளை மதுரையோட எல்லையை குறிக்கிற மாதிரி எதுவும் குறிச்சிட்டு இருப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. எல்லையை குறிக்கிறதுக்கா? இல்ல அப்படி பார்த்தா அழகரில் இருக்குது அந்த டெட் எண்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டெப்பை தாண்டி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அது இல்ல மதுரையோட அவுட்டரா தான் நம்மளுக்கு. திண்டுக்கல் தேனி வரைக்குமே மதுரை தான். இல்ல ஒருங்கிணைந்த மதுரை இது நம்ம வந்து நம்ம இது இல்ல அவங்க வந்து பேர்லயே வந்து முன்னாடி வந்து இப்பதாங்க அந்த அடையாளப்படுத்துறதா கூட இருக்கு. சாதி பேர்லாம் பேர் பின்னாடி போட்டுக்கிற அடையாளம்லாம் இப்போ வரதான். முன்னாடி நம்ம ஊர் பேர் தான் போடுவாங்க. நாகப்பேரூர், முசிறி பேருந்துன்றது இந்த எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாருமே அவங்க ஊர் பேரை தான் போட்டுக்குருவாங்க. மாங்குடி மருதனாரா இருக்கட்டும், இல்லைன்னா மதுரை கணக்காயனார், மதுரை நக்கீரனார், இப்படி பேர் பூரா பாருங்களேன் ஊர் பேரை தான் முன்னாடி போட்டுக்குருவாங்க. யாருமே வந்து அவங்கள தனிப்பட்ட முறையில் நீங்கள் பழைய பேர்கள் எல்லாத்தையுமே தேடி பாருங்க, அவங்க யாரா இருக்காங்க, அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்றது தான் இருக்கும். அது வந்து நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்கள இப்போ கூலவாணிகன் சீத்தரி சாத்தனார் இருக்கு இல்லையா, அவர் என்ன தொழில் செஞ்சாருன்ற அடிப்படையில் இருக்கும். ஆனால் அவர் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு இயங்கியிருப்பார். அந்த மாதிரி அவர் மன்னரா இல்லையான்ற கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இளங்கோன்ற பேர்ல வேணா அவர் கோன்ற வார்த்தை இருக்கனால அவர் மன்னர். ஊர் எல்லைகளை குறிப்பிடறதுக்கான மேபி நம்ம இப்போ நம்ம அடையாளப்படுத்துற மாதிரி இது கிட்டத்தட்ட டெட்டால இங்கே ஒரு மதுரைன்னு ஒரு வார்த்தை நம்மளுக்கு பயந்துதான். இதே நம்ம அளவுகளுக்கு பக்கத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து இப்படி திட்டமிட்டு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லை திட்டமிட்டுன்னு கிடையாது, அவங்க அந்த அந்த ஊர் எல்லை வரையறைன்றப்ப வந்து இது மேபி இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொல்ல என்ன, இது பெருவழி பாதை தான், வணிக பாதை தான். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த பக்கம் கடற்கரை ஆரம்பிச்சு அந்த பக்கம் கொச்சி கடற்கரை வரையும் நம்மளுக்கு போகிறது. அப்போ அந்த இதில் அந்தந்த அவங்க வந்து செஞ்சு வச்சுட்டு போகிறான்றப்ப வந்து அந்த ஒரு குறியீடு மாதிரி அவங்க வந்து செஞ்சு வச்சுட்டு வந்து நம்மளுக்கு வந்து போயிருக்கலாம். இல்லை செஞ்சு கொடுத்தவர் வந்து மதுரைக்காரு, அதனால தான் அந்த பேரை போட்டிருக்காங்க. ஆமாம், மதுரை அமணன் மதுரை உதயன் அப்படின்னு வருது இல்லையா. அப்போ இந்த உதயன்றவர் வந்து மதுரைக்காரு, அவர் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் இந்த இடத்துல அவர் பேரை போட்டிருக்காரு. இது பண்ணி தங்கியிருந்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்கல்ல. இல்லை போகிறவங்க தான் நிறையா வந்து சமணர்கள் வந்து இங்கே தங்கி இருந்திருக்காங்க. ஆனால் அதிகமாக புழக்கத்தில் பயன்படுத்துறது வணிகர்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதான் வணிகர்கள் முதல்ல ஆரம்பத்தில் பயன்படுத்திய இடம் தான் இது. வணிகர்கள் வந்துட்டு போறப்ப வரப்ப, ஏன்னா கையில பணம் வச்சிருப்பாங்க. நீன் நெடுவழி பயணம் கிட்டத்தட்ட நம்ம அழகன் குளத்துல ஆரம்பிச்சு தங்குறதுக்கு அப்படி இருக்கிறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்தி இருப்பாங்க. சமணர்கள் பின்னாடி வரும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த இடங்களை எல்லாம் அவங்களுக்காக வந்துட்டு வந்து தங்கிட்டு, ஏன்னா அவங்க வந்து தங்குற இடம்ன்றப்ப அவங்களுக்கு பாதுகாப்பான, இன்னொன்னு அவங்க ஒதுக்குப்புறமா தான் வாழ்வாங்க. கிட்டத்தட்ட திக்கையே ஆடையா வணைஞ்சவங்க நம்மளுக்கு தங்க வச்சுட்டா நம்மளும் வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் வணிகர்கள் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் நம்மளுக்கு இருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த மலையும் அழகர் மலையும் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இங்கேயும் ஒரு வரலாற்று காமிச்சுக்கலாம். சரி 9,000 மேல போய் பார்த்துட்டு வந்துருவோமா? திங்ஸ் எடுத்து வந்துடுறேன். இந்த மலை சித்தர் மலைன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சமணர்கள் இருந்திருக்காங்க.
கிட்டத்தட்ட வந்து சமணம் வந்து பலவித தானங்களை கொடுத்துருக்கு. அதில் ஒன்று ஔதட தானம், மருத்துவ தானம் கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூலிகைகள் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு உரல் மாதிரி அமைப்பு நம்மளுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து இலைகளை போட்டு நல்லா இப்படி நல்லா இது பண்ணுறதுக்கு, தண்ணி போகிறதுக்கு இப்படி ஒரு வழியை விட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் இங்கே பாருங்க, இங்கிட்டு நல்லா வெட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இப்படி அள்ளி இப்படி தண்ணியை கழுவி ஊற்றுற மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்ம வந்து அரிட்டாப்படியில் பார்க்கலாம். இதே மாதிரி மூலிகை அரைக்கிறதுக்கு ஒரு உரல் மாதிரி அமைப்பு வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. இதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து அம்மிக்கல்லும் உரலும் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே செட்டப் தான். இப்போ அம்மிக்கல் பாலம் இது கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சு கிரைண்டர் நம்மளுக்கு வந்துருக்கு. கிட்டத்தட்ட அது மிஷினரியாக மாற்றிட்டோம் நம்ம. இல்லை மிஷினாக மாறினாலுமே அந்த தொடர்ச்சி நம்மளுக்கு இருக்குது, அந்த பண்பாட்டு நம்மள்ட்ட இருக்குது. கிரைண்டருமே வந்துட்டு கல்லில் தான் இருக்குது. ஆமாம், அது இன்னும் நம்மளுக்கு பிளாஸ்டிக் மாறலை. இப்போ அடுத்து ஏதாவது ஒன்று வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லி அதுவும் பிளாஸ்டிக்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறையா இருக்குது. அடுத்து அதுவும் ஸ்டீலில் கொண்டு வராங்க. எப்படி மிக்சி வந்துச்சோ, அம்மியை உடச்சிட்டு மிக்சி வந்து ஸ்டீலில் வந்துச்சோ, அம்மிகளும் அது மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ பேஸ் 2 நோக்கி நம்ம வந்து பயணப்பட்டுருக்கோம். வாங்க போகலாம். இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பஞ்சபாண்டவர் மலை, பஞ்சபாண்டவர்கள் வந்து தங்கியிருந்தாங்க, அந்த மாதிரியான புராண கதைகள் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே இங்கே வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டார் தெய்வங்களை வந்து மகாபாரத கதைகளில் போரில் இறந்தவங்களோட கிளை கதைகள்லாம் சேர்த்து வச்சு இங்கே நிறைய கதைகள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதெல்லாம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆத்தா பெருமாள் வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. திரௌபதி வழிபாடு இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு பெண் பாலியல் பெண்களுக்கு உள்ளாகி ஒரு பொண்ணு இறந்து போறாங்க. அவளுக்கு தான் வந்துட்டு திரௌபதி சொல்லிட்டு இருக்காங்க. திரௌபதி வந்துட்டு மகாபாரதத்துல யாரா இருக்கா அப்படின்னா பஞ்சபாண்டவர் அந்த கௌரவர்களால திருநவியப்பட்ட ஒரு பொண்ணத்தான் குறிப்பிடுது. ஆமா ஆமா ஆமா. இங்க பஞ்சபாண்டவர் கதை இங்க புலக்கத்துல இருக்கிறதுனால இங்க வந்து எப்படி ஒரு மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டோ அல்லது கொலை செய்தோ இறந்து போறாரோ, அவளை எப்படி திரௌபதியா இங்க வணங்கிட்டு இருக்காங்களோ, திரௌபதி அம்மனா வணங்கிட்டு இருக்காங்களோ, அதே போல இங்க ஏதாவது 5 அண்ணன் தம்பி கதைகள் இருக்கலாம் இருக்கு. அப்ப அந்த 5 அண்ணன் தம்பி கதைகளை வந்துட்டு பஞ்சபாண்டவரோட கதையோட, ஏன்னா அவங்களுக்கு நெருக்கமான கதை இல்லையா அது? இல்லை இருக்கு, நிறைய பொதுவான கதைகள் அந்த மாதிரி இருக்கு. இல்லை பாகவதம் கதைகள் வழியாக தான் வந்து வைணவம் வந்து எல்லா பக்கத்துக்கும் பரவுது. பொதுவாக வந்து வைணவம் வந்து கதைகள் வழியாக ஒரு பரவின ஒரு மதம் தான். அதில் கிளைக்கதையாக வரக்கூடியது தான் அந்த மகாபாரத கதையெல்லாம். ஏன் மகாபாரத கதை தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து இன்ன வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, பங்காளி சண்டை. அது தொடர்ச்சியாக வர்றதுனால இன்ன வரைக்கும் சிலப்பதிகாரம் மகாபாரத கதை வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் பேஸ்ட் முக்குது தெரியாம சிலப்பதிகாரத்தை இடத்துல ஞாபகப்படுத்திட்டீங்க. அன்னைக்கு வந்து இந்த பாதை வழியா தான் போனதா ஒரு கதை இருக்கு இல்லையா? டெஃபினெட்லி. கண்ணகி வந்து மதுரைக்கு மேற்க வந்து போறாங்க இல்லையா, இப்போ வந்து இளங்கோவடிகள் வந்து அவரோட நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க குறுக்குளிக்குது. இல்லை மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, இந்த வையை என்னும் பொய்யா குலக்கொடின்னு இளங்கோவடிகள் சொன்னார் இல்லையா, அந்த வையை தெரியுது பாருங்க. இப்படி இல்லைங்க, மலை இந்த பக்கம் இது, அந்த பக்கம் அது. ஒரு மிக முக்கியமான ஒரு மலையில் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக வைகையோட காட்சியை பார்க்கணும் அப்படின்னம்னா, ஒரு மலை மேலேருந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சித்தர் மலை மாதிரி ஒரு அமைப்பான இடம் மதுரைக்குள்ளே கிடையாது. நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த நதி நேராக வந்து இதுக்கு போகுது. ஆஹா, பாருங்க வைகையை பாருங்க, அணைப்பட்டி
எங்கே நிற்கிது? இல்லைங்க வைகை ஆனாப்பட்டி. இல்லை இந்த பக்கம் இருக்கு ஆனப்பட்டி. பாருங்க தென்னை இளங்கோப்பாடி. மரங்களால் சூழ்ந்த பகுதியை தென்னை மரம் பூரா பாருங்க ஒரு சின்ன சின்ன நாற்று மாதிரி இருக்கு. இளங்கோ பாடிய வையை எனும் பொய்யா குலக்குடி. இளங்கோ கிட்டத்தட்ட வையை வந்து ஒரு பெண்ணாக தான் வச்சு பாடிப்பார். ஆமாம். இன்னொன்று தற்குறிப்பேற்ற அணியதவன் சொல்கிற மாதிரி இளங்கோடிகளுக்கு வந்து வைகைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருவங்க போய் ரொம்ப சிரமப்பட போகிறாங்கன்னு சொல்லி அதனால வந்து என்ன பண்ணோம்னா தான் மேலே வந்து அந்த இளைய தலைகளால் மூடிட்டு அழுதுகிட்டே வருதான். ஐயோ போய் இவங்க ஊருக்குள்ளே போய் வீணாக சாக போகிறானே அப்படின்னு சொல்லி முன்னாடியே கணிச்சிருக்கு அந்த. ஆமாம். அதனால் தூரத்தில் இருக்க கொடி கூட வராத அப்படின்ற மாதிரி கை காட்டுற மாதிரி இவருக்கு கதை தெரியும் இல்லையா. இளங்கோடிகள் இந்த கதை எழுதுறதுனால ஆரம்பத்துலேருந்து இந்த கதையை சொல்லிட்டே வர்றாரு. முடிவு நீங்கள் வந்து பின்னாடி போய் இந்த சிக்கல் வரப்போகுதுன்றதெல்லாம் இல்லாமல் அவர் இந்த கதையை முன்னாடி சொல்லிட்டே தான் போகிறாரு. இன்னொன்று இளங்கோவடிகள் வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்திருக்காரு. அதனால் வழிநடுக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் இப்போ நம்ம மரங்கள் என்னென்ன இருக்கோ வழிநடுக பாதைகள் எப்படி இருக்கோ அது எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமாக பதிவு பண்ணியிருக்காரு. சில இடங்களில் வந்து அவர் இரவு நேரங்களில் வந்தாரான்னு தெரியல. சில இடங்களில் வந்து கவனிக்காத மாதிரி இப்போ யானைமலை அவர் பதிவு பண்ணாமல் போயிட்டார். அவர் ஒருவேளை அது இரவில் கடந்தாரா என்னான்னு தெரியல. யானை மாதிரி இருக்க அந்த ஒரு மலையை மட்டும் விட்டுட்டார். மற்றபடி இளங்கோவடிகள் வந்து மதுரையை அந்த காலத்தில் இருந்த பாதையை வர்ணித்தது மாதிரி வேறு குறிப்புகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. மார்கழி மாதம் கடந்திருப்பார். அதனால் பனியில் வந்து யானைமலை மறைஞ்சிருக்கும். இல்லை அவங்க மார்கழி மாதம் வரல. ஏன்னா ஆடி மாதத்துக்கு தான் அந்த கதையோட உச்ச காட்சி நடக்குது. மதுராபதி தெய்வம் எழுந்தர்றப்போ சொல்லுது இல்லையா, ஆடி வெள்ளி அன்னைக்கு தான் பாண்டியனுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு, அது தீர்றப்போ தான் அந்த மதுரை எரியும் அப்படின்னு ஒரு சாபம் இருந்துச்சுன்னு. அதனால் அவங்க வந்தது முன்னாடி ஆடிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதத்துலாம் நடந்து வந்திருப்பாங்க. அதனால் அவங்க வந்தது ஆணியிலேருந்து ஆடி மாதமாக தான் இருக்கும். ஆடி கடைசி வெளியில் கருமாத்தூர் கோயிலையும் விரும்மாண்டிக்கு வந்து ஒரு சிறப்பான கிடா வெட்டு திருவிழா நடந்திருக்கு. அது வந்து சிலப்பதி காலத்துக்கு பின்னாடி வந்திருக்கும். ஆனாலும் அதுவும் ஆடி மாதம் தான் கிடா வெட்டு நடந்திருக்கு. இன்னொன்று ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லுவார்ல, ஆறு வந்து வழி சொல்லும், வரலாறு வந்து வந்த வழியை சொல்லும் அப்படின்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த வைகையை தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல 2000 ஆண்டு வரலாறுகளை வந்து சுமந்துக்கிட்டு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் அமைதியாக வந்து கடந்து போயிட்டே இருக்கு. தமிழ் வையையாகவும் இருக்குது பரிபாடல் சொன்ன மாதிரி. ஆமாம், வைகை 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 சொன்னாலுமே இப்போ இதே இது இன்னொரு கேள்வி நமக்கு எழும். இந்த குரங்கு ஏன் என்கிட்ட ஒரு கூடி வருதுன்னா, குரங்குன்னு சொல்லாதீங்க, ஆஞ்சநேயர்னு சொல்லுங்கள்.